ஹாய், ஐ எம் ஆயிஷா. நான் ப்ரீ இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்களோட ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்திருக்கேன். V2R விஷன். இது ஒரு விஸ்வலைஸ்டு 3D சாஸ் ஆப். இது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 3Dயில் உங்கள் டிசைனை உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைல்ஸ் டிசைனை நீங்கள் 3Dயில் ஒரு டிசைனில் போட்டு 3D டிசைனில் போட்டு நீங்கள் வியூ பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு V2R விஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது அதில் டவுட்ஸ் இல்லை என்கொயரி இருந்துச்சுன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேளுங்க, நான் அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். அதனால் கொஞ்சம் எல்லோரும் இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் மியூட்டில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் அன்மியூட் பண்ணி உங்கள் டவுட்ஸை என்கிட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் v2rvision.com அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போங்க. v2rvision.com பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த லாகின்னை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு எங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டைல்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்கள் மேலே இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைல்ஸ் கால்குலேட்டரில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு வாலுக்கு எந்த அளவு லென்த் எந்த அளவு வித்து உங்கள் வால் இருக்கோ அந்த லென்த்தையும் வித்தையும் நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு எந்த லென்த்தோ எந்த வித்தோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு என்ன சைஸில் உங்களுக்கு டைல்ஸ் வேணும் அந்த சைஸும் செலக்ட் பண்ணி எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த இமேஜுமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுண்ட் காட்டிடும். அந்த வாலுக்கு எத்தனை டைல்ஸ் இந்த சைஸில் உள்ள டைல்ஸ் எத்தனை கவுண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி உங்களுக்கு அந்த கவுண்ட் காட்டும். இதை நீங்கள் PDF-ஆக கூட டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணுமோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு நிறைய 3D டிசைன்ஸ் இருக்கும். பாத்ரூம், பெட்ரூம், அதில் உங்களுக்கு என்ன டிசைன் நீங்கள் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறீங்க. இப்போ உங்களுக்கு பாத்ரூம் டிசைன் பண்ணணும், நீங்கள் பாத்ரூம்குள்ளே போய் அதில் சைடில் நிறைய 3D டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த 3D டிசைனை ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் லேயருக்குள்ளே போனீங்கன்னா இந்த சைடில் லேஅவுட்ஸ்னு காட்டுறது தான் லேஅவுட்ஸ். உங்களுக்கு இப்போ இல்லைன்னா 2 டைல்ஸ் போடணும் அப்படி உங்களுக்கு எத்தனை டைல்ஸ் போடணுமோ அந்த லேஅவுட். நான் இதில் இப்போதைக்கும் சிங்கிள் லேயர் பண்ணி வச்சுருக்கேன். இது டைல்க சைஸ் 2x1 அதுக்கு ரேஷியோ இது 2x2 அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ எந்த மாடல் டைல்ஸ் வேணுமோ நீங்கள் இதில் அதை செலக்ட் பண்ணிடலாம். அப்புறம் இமேஜ் அப்லோட். நீங்கள் இமேஜ் அப்லோட் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டைல்ஸ் டிசைன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டைல்ஸ் டிசைன் பிடிச்சிருக்கும். அந்த டைல்ஸ் டிசைனை நீங்கள் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணி நீங்கள் 3Dயில் அந்த டிசைனை போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் இமேஜ் அப்லோட் பண்ணணும் எது கரெக்டாகட்டும் நம்மளுக்கு பார்க்க ஒரு ரியாலிட்டி லுக் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் அப்லோட் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டைல்ஸ் சைஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எந்த ரேஷியோக்கு எந்த சைஸ்ன்னு இருக்கும் அந்த சைஸ்க்கு நீங்கள் இமேஜை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பார்க்க நீட்டாக கூட கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். இப்போ நான் இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளோர் இப்போ ஃப்ளோர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளோரை சேஞ்ச் பண்ணணும்னா ஃப்ளோரை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அது செலக்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வால் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அந்த வாலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் செலக்ட் ஆகும். இப்போ நான் ஃப்ளோரை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த டைல்ஸ் வேணுமோ அந்த டைல்ஸை ஒருக்கா கிளிக் பண்ணி இதில் நீங்கள் அப்ளை இந்த செலக்ட் லேஅவுட்டில் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் போட்டிங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அப்ளை ஆகிரும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வாலை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைல்ஸ் இதில் போடணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைல்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி போட்டிங்கனாலே அதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சேஞ்சஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு க்ரௌட் போடணும் இந்த டைல்ஸ்க்கு இடையில எனக்கு க்ரௌட் போடணும் அப்படி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் இதில் க்ரௌட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்கும். அதில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு 2 சைஸ் இருக்குது. உங்களுக்கு ஹரிசாண்டலில் போடணும் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அதில் க்ரௌட் விழுந்துடும் அந்த ஷேப்புக்கு. இப்போ வெர்டிக்கலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் அவ்வளோ உங்களுக்கு சைஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். கலருமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போ ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிக்கு மட்டும் நீங்கள் எடுத்து விட்டீங்கனாலே அப்ளை ஆயிருந்தது ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள்
வாலை வந்து கிளிக் பண்ணோன்னே அது செலக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து வால் வந்து கிளிக் பண்ணண்டாம், இது வேறு மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ண முடியுமா, நீங்கள் கிளிக் பண்ணாமல் இதில் கூட உங்களுக்கு வந்து சைடில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா லேயருக்கு நேமும் இதில் இருக்கும். நீங்கள் அதில் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து அதில் செலக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அப்படியுமே உங்களுக்கு உள்ளதை சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேறு ஏதாவது டிசைன் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் இதில் என்விரான்மெண்ட் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு கூட வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெக்கார்டிங் டைம் இது வந்து நம்மளுக்கு வந்து இதில் நம்ம ஆப்பில் வந்து ரெண்டரிங் பண்ணலாம் வீடியோவை. அதுக்கு வந்து டைம் செட் பண்ணுறது, உங்களுக்கு எத்தனை நிமிஷம் செகண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் இதில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் கிளிக் பண்ணும்போது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதில் மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன், இது வந்து லைவ். இப்போ நான் ஒரு டிசைன் வந்து இதுக்கு போட்டிருக்கேன் 3Dயில் இந்த டைல்ஸை. இந்த லைவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வரும் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க சேஞ்சஸோட அந்த வீடியோ அவங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் வந்து 3Dலேயே அவங்களுக்கு எனக்கு எந்த டைல்ஸ் வேணும் எப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணலாம். அதே மாதிரி இதில் ரெண்டரிங் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ நீங்கள் வந்து அப்படி வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆயிரும். நீங்கள் அந்த வீடியோ ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைல்ஸை வந்து பண்ணிக்கிடலாம். இதுதான் வந்து 3D டிசைன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸ்டில் எப்படின்னா உங்களுக்கு நீங்களே நாங்கள் அதில் வந்து ஆல்ரெடி நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் 3Dயில். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்களே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு வால் வந்து எந்த அளவு வித் ஹைட்டில் இருக்குது அதை நீங்களே வந்து கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இப்போ நான் இதில் ஒரு 4 வந்து கொடுக்குறேன். ஒரு 4 கொடுத்துட்டு ஹைட் வந்து ஒரு 8 இருக்கட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அனுப்புனீங்கன்னா அதில் அந்த நம்ம கொடுத்த அளவுக்கு ஒரு வால் கிரியேட் ஆயிரும். அதுலேயுமே அதுலேருந்து அதே ஆப்ஷன் தான், இமேஜ் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் டைல்ஸ் போட ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்து போட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டைல்ஸ் அதில் அப்ளை ஆயிரும். இப்போ நம்ம ஒவ்வொரு காலம் அதுலேருந்து எடுத்து போடண்டாம், எனக்கு வந்து டூப்ளிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படி கீழே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டூப்ளிகேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகின பிறகு அதை எப்படி நீங்கள் வந்து எடுத்து இப்படி போட்டுக்கலாம். அதை நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள் பண்ணணும்னா கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒருக்க கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓகே ஆயிரும். இப்போ இதில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா நீங்கள் உங்கள் வாலுக்கு நீங்கள் என்ன டைல்ஸ் டிசைன் போட்டிருக்கீங்களோ அதையும் இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதையுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி யாருக்குனாலும் ஷேர் பண்ணி காட்டிக்கிடலாம், இந்த மாதிரி எங்களுக்கு டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 2Dயில் நம்ம வரைஞ்ச டிசைன் 3Dயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுலேயே உங்களுக்கு ஏற்ற சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு அதில் வந்திருக்கும். நம்ம 3D டிசைனில் பார்த்ததே ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம ஆனால் கஸ்டமைஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வால் வந்து என்ன சைஸோ நம்மளுக்கு ஏற்ற வித் ஹைட்டுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிடலாம். ஓகே, இனி உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து எங்கள் ஆப்பை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. இமேஜ் அப்லோட் பண்ணுறாங்க. ஆமாம், இமேஜ் அப்லோட் பண்ணும்போது இப்போ நான் 4x2 வச்சுட்டு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது 4x2 தான் அந்த இமேஜ் வந்து விழுமா இல்லைன்னா காமனாக எல்லாத்துலேயும் அந்த இமேஜ் வந்து விழுந்துருமா? நீங்கள் என்ன சைஸ் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து விழும். மற்ற சைஸில் விழாது. ஆமாம், நீங்கள் என்ன சைஸில் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸில் அந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகும். வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு விர்ச்சுவல் விஷன் வந்து நான் வந்து விண்டோஸில் ஓப்பன் பண்ணேம்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு 3Dயில் வர்றது இந்த ஆப்ஷன் வந்து விண்டோஸ்லேயுமே அப்புறம் டேப்லெட் அது ரெண்டுலேயும் தான் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மொபைலுக்கு தனியாட்டு நாங்கள் வந்து விர்ச்சுவல் விஷன் ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். மேம் ஒரு டவுட்டு, ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி ரெக்கார்ட் பண்ணோம்? ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் சும்மா எடுக்கிறேன்.
மேலே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணினீங்கனாலும் அதில் வந்து அது ரெக்கார்ட் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டைமிங் ஓடும். 20 செகண்ட்ஸ்னா 20 செகண்ட்ஸு, 40 செகண்ட்ஸ்னா 40 செகண்ட்ஸு. மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் தான் நாங்கள் இப்போ டைமிங் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணிடலாம். ஒரு 3D வீடியோவாகவே அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் எந்த இதனாலும் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது லைவ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு லிங்க் ஆட்டு ஷேர் ஆகும் உங்களுக்கு. இதில் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டைமிங் ஆப்ஷனும் இருக்கும். செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நீங்கள் டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் வேணுமா, 10 செகண்ட்ஸ் வேணுமா, 30 செகண்ட்ஸ் வேணுமா, நீங்கள் அந்த டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அந்த வீடியோ நீங்கள் ஜஸ்ட் ஷேர் மட்டுமே பண்ணாலே போதும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது என்கொயரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் வாட்ஸ்அப்பில் இதுலேயே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு டவுட்ஸு எந்த என்கொயரினாலும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி தரோம். தேங்க்யூ.